வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, ஞான களஞ்சியம் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே இன்றைக்கு அறிவின் தெளிவு இயல்பும் உயர்வும் என்ற இரு கவிகளோடு சிந்தனையை தொடங்குகின்றோம். இயங்குகின்ற பொருள்கள் தம்மை இடம், பருமன், காலம், இயக்கம் என்ற 4 வகையால் பேதித்து உணர்ந்து இயங்குகின்ற அறிவிற்கு இவை 4ம் கடந்த இயக்கமற்ற மெய்ப்பொருள் சூனியமாய் உள்ளது. அறிவின் தெளிவு. அறிவு தெளிவாத்தான் இருக்கும். ஆனால் அறிவு என்பதே சில படித்தளங்களில் பிரித்து பேசப்படுகின்றன. ஒரு ஜீவனிலையும் இருக்கக்கூடிய இன்ஸ்டிங்க்ட் என்று சொல்லக்கூடிய இயல்பறிவு, பிறகு மனிதனாக வந்த நிலையிலே பலவற்றை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நுண்மான் நுழைப்புலன் அறிவு, அப்படி பெற்ற அனுபவங்களை, புதிய கண்டுபிடிப்புகளை, ரகசியங்களை மற்றவர்களோடு பகிர்வதிலே கேட்பவர்களுடைய அறிவு வளர்ச்சி பெறுகின்ற போது the ledger of knowings is knowledge, தேர்ந்த அறிவு. இந்த அனுபவத்தின் தொடர் பயணத்திலே உள்ளுணர்வாகவே உணரக்கூடிய இயற்கை ரகசியங்கள், அது இன்ட்யூஷன். எதையும் கடந்த நிலையிலே கான்சியஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தூய அறிவோடு கலந்த நிலை விஸ்டம் என்ற மெய்யுணர் அறிவு. இதே போல ஜீவன்களில் 5 அறிவு வரைக்கும், பிறகு மனிதத்திலே பகுத்தறிவு, அது பற்றறிவு, கற்றறிவு, சிற்றறிவு என்ற 3 நிலைகளாக செயல்படும். அப்படி ஒரு மனிதன் சமுதாயத்தையே இணைத்து பார்க்கின்ற போது பகுத்தறிவின் தொகுப்பு தொகுத்தறிவு, இதற்கும் கடந்து பஞ்சபூதங்கள் வரைக்கும் உணர்கின்ற போது அது முற்றறிவு, அதையும் கடந்து லயித்த நிலை, அந்த தூய அறிவோடு ஒன்று கலந்த நிலை பேரறிவு நிலை. இப்படி அறிவு பல படித்தளங்களாக பிரித்து பேசப்படுவதனால அறிவின் தெளிவு என்ற ஒரு சிந்தனை நமக்கு அவசியமாகிறது. ஆங்கிலத்திலே மைண்ட் என்று சொல்கிறோம். இன்டெலிஜென்ஸ், இன்டலெக்ட், பிறகு நாலேஜ், இன்ட்யூஷன், விஸ்டம் என்றெல்லாம் ஆங்கிலத்திலையும் சொல்றாங்க. அதனால் இந்த அறிவே பல படித்தளங்களிலே பிரித்து பிரித்து
பொருள் கொள்ளப்படுவதனால, அப்ப ஆதி நிலை ஒரே அறிவு சொல்கிறோமே, சென்ற வகுப்பிலே பார்த்தோம். அறிவு பல எண்ணிக்கையில இல்லை, ஒரே பேரறிவின் பல்வேறு படித்தளங்களை நாம் குறியிட்டு அடையாளப்படுத்தி பேசுவதிலே பல வார்த்தைகளை உருவாக்கி கொண்டோம். அடிப்படையில் ஒரே அறிவுதான் என்ற கருத்தை சென்ற வகுப்பிலே பார்த்தோம். எனவே அந்த ஒரே அறிவுதான் என்பதிலே தெளிவு பெற வேண்டும் இல்லையா? அதுதான் அறிவின் தெளிவு. இயங்குகின்ற பொருட்கள் தம்மை இடம், பருமன், காலம், இயக்கம் என்ற 4 வகையால் பேதித்து உணர்ந்து இயங்குகின்ற அறிவுக்கு இவை 4ம் கடந்த இயக்கமற்ற மெய்ப்பொருள் சூனியமாய் உள்ளது. இதை அறிந்து கொள்வது, அனுபவத்தில் உணர்ந்து கொள்வதுதான் அறிவிலே பெறக்கூடிய தெளிவு. இப்ப அனைத்தும் தனி மனிதன் உட்பட, தனி மனிதனிலே தொடங்கி உலகம் என்ற இந்த பிரபஞ்சம், அது வரைக்கும் பார்த்தோம் என்றால் இயங்காத ஒன்று இல்லவே இல்லை. அதனால்தான் இது என்ன சொல்றோம்? பேரியக்க மண்டலம். சாதாரண இயக்கம் அல்ல, பேரியக்க மண்டலம். அது எப்படி பேரியக்கமாச்சு? பல பல சிற்றியக்கங்கள், எண்ணற்ற சிற்றியக்கங்கள் எல்லாம் சேர்ந்த தொகுப்பை பேரியக்க மண்டலம் சொல்கின்றோம். எனவே இந்த பேரியக்க மண்டலத்தில் இயங்காத ஒன்று சாத்தியம் இல்லை. இப்போ ஒரு கேள்வி வரலாம், நாம் என்ன பேசாம உட்காரமே இல்லை, ஓடிக்கிட்டா இருக்கிறோம், சுத்திக்கிட்டா இருக்கிறோம் என்ற ஒரு கேள்வி வருவது இயல்புதானே சாதாரண மனிதனிடத்துல. இப்ப நாம் அமைதியாக ஒரு இடத்திலே அமர்ந்திருந்தாலும் கூட, செயலற்று இருக்கிறோம் என்பதை எல்லோருமே ஏற்றுக்கொண்டாலும் கூட, இந்த பூமியை பார்க்கின்ற போது, பூமிக்குள் தானே நாமும் வாழ்கிறோம். அப்ப ஒட்டுமொத்த இயக்கமாக இந்த பூமியையே ஒரு கோளாக, ஒரே ஒரு கோளாக நாம் பார்க்கின்ற போது, அது மணிக்கு 1050 மைல் வேகத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது. 25,000 மைல் வேகத்திலே ஒரு நாளைக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப அதற்குள் தானே நாம் இருக்கிறோம். சுழலும் பூமி சுற்றாமல் போனால் என்னாகும்? எந்த ஜீவனும் வாழ முடியாது. எனவே இயக்கம் இல்லை என்றால் பொருள் இல்லை, உயிர் இல்லை என்றால் ஜீவன் இல்லை. அப்ப இயக்கமே வாழ்க்கை, இயக்கமே இந்த உலகம். எனவே இயங்குகின்ற பொருட்கள் இவற்றெல்லாம் கூர்ந்து கவனித்து பார்த்தோம் என்றால், எல்லா இயக்கங்களும் காலம், தூரம், பருமன், வேகம், அதாவது இடம், பருமன், காலம், இயக்க வேகம் என்ற இந்த 4 அடிப்படை அலகுகள், the basic core principles of mathematics சொல்லுவாங்க. கணிதம், விஞ்ஞானம் என்பதெல்லாமே இந்த 4 அலகுகளை மையப்படுத்திய ஒரு கணக்கு தான். இந்த உலகம் முழுவதும் 4 டைமென்ஷன், 4 அலகுகளை மையப்படுத்தித்தான் இயக்கங்களே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அப்ப இந்த 4க்கு மூலம் எவ்வளவு? நியூட்டன் வெளிப்படுத்திய உண்மை, காலம், தூரம், பருமன், வேகம் 4 இருக்கின்றனர். பிறகு ஐன்ஸ்டீன் வந்த போது 4 இல்லை, இடம், பருமன் என்ற 2 தான்.
பிறகு அவரே கடைசி காலத்துல என்ன சொன்னாரு, இதுவரைக்கும் நான் 2 சொன்னது பொய். அது ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். அந்த ஒன்று எது என்று எனக்கு எட்டவில்லை, எனது அறிவுக்கு எட்டவில்லை என்று சொல்லி சென்றார். அவருக்கு முன்பும் அவருக்கு பின்பு வேதத்திரி மகர்ஷி தோன்றிய போதும் அந்த 2க்கு மூலம் என்ன என்றால், ஒன்றானவன் உருவில் 2ஆனவன், உருவான பொருட்களிலே 3ஆனவன். இப்படி எல்லாம் 10 வரைக்கும் ஒரு பாடல் எழுதி வச்சிருக்காங்க இல்லையா கவிஞர் கண்ணதாசன். அப்படி ஒன்றே தான் 2ஆனது, 3ஆனது, 4ஆனது, பலவானது. எனவே 2 என்ற இருப்பு பருமன், இடம் பருமன் என்ற நிலையில எது ஒன்றாக இருப்பது என்று சொன்னால் இடம் மட்டும்தான். ஏன்னா பருமன் என்றால் அளவு இருக்கும், எந்த அளவுக்கு பருமன் என்று. இடம் என்றால் நாம் அளக்கிறோம், ஏக்கரு சென்ட் அளந்து வச்சிருக்கிறோம். ஆனால் அதோடு இடம் முடிஞ்சு போகுதா? நம்ம வீடு முடிஞ்சது, தோட்டம் முடிஞ்சது, பூமி முடிஞ்சு போச்சா, நிலம் முடிஞ்சு போச்சா? இல்ல. அந்த நிலம் என்ற ஒரு பரப்புக்குள் நமக்கு உரிமை என்று ஒரு அளவுகோலை நாம ஏற்படுத்தி கொண்டோமே தவிர, இடம் ஒன்றுதானே, நிலம் ஒன்றுதானே. அதே போல அனைத்தும் தங்குகின்ற இடம் பாழ் தலம், ஒன்றும் இல்லாத பாழாகிய ஒரு வெளி. அந்த வெளிதான் அனைத்தையும் தாங்கிக் கொண்டிருக்கிறது. எப்படின்னா, இப்ப இந்த பூமியிலே நாம் வாழ்கிறோம். சந்திர மண்டலத்துக்கு போனா வாழ முடியுமா? ஏன் முடியாது? இதை போன்ற ஈர்ப்புத்தன்மை, ஸ்பெசிபிக் கிராவிட்டி இல்லை. இதை போன்ற காற்று மண்டலம் அங்க இல்லை. எனவே இந்த ஜீவன்கள், மனித இனமாகிய நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் காற்று வெளி அவசியம். சரி, இந்த பூமி இயங்க வேண்டும் என்றால் அதற்கு சூரியனுடைய காந்த வெளி அவசியம். இதே போல கோடிக்கணக்கான சூரியன்கள், கோள்கள், மண்டலங்கள், இவை எல்லாமே இயங்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு ஒரு களம் வேணும் இல்லையா? அது சுத்த வெளி. அப்போ ஜீவன்கள் வாழ்வதற்கு காற்று வெளி அவசியம், பூமி சுழல்வதற்கு சூரியனின் காந்த களம் அவசியம், இந்த பிரபஞ்சம் சுழல்வதற்கு சுத்த வெளி அவசியம். அப்ப வெளி என்பது இடம், வெளி என்பது இடம். அந்த இடம்தான் ஆதாரம். அந்த ஒற்றை பொருள், இடம் என்ற ஒற்றை தன்மை, அதிலிருந்து ஒரு துகள் பின்னப்பட்ட போது அதற்கென்று ஒரு பருமன் ஏற்படுகிறது இல்லையா? ஒரு சைஸ், ஒரு கியூபிக் சென்டரோ, கியூபிக் மில்லிமீட்டரோ, இப்படி ஒரு சைஸ் வருது இல்லையா? அப்ப அதற்கென்று ஒரு பருமன், அவை இணைந்த விண்ணுக்கு ஒரு பருமன், அவை இணைந்த பஞ்ச பூதங்களுக்கு ஒரு பருமன், அதனால் ஆன ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒவ்வொரு பருமன். மனிதனாக பிறந்து நமக்கு ஒரு பருமன், பிறக்கும் போது ஒரு சைஸு, வளரும் போது ஒரு சைஸு இல்லையா? இழைச்சி போன ஒரு சைஸு, ஊதி போன ஒரு சைஸு, எல்லாமே மாற்றத்திற்கு உட்பட்ட அலகுகள். இப்படி இயங்குகின்ற பொருட்கள் தம்மை இடம், பருமன், காலம், இயக்கம் என்ற 4 வகையால் பேதித்து உணர்ந்து இயங்குகின்ற அறிவுக்கு மனிதன் ஏன் பேதப்படுத்தி பார்க்கிறான் என்றால், அந்த மனம் என்ற அறிவிற்கு பாருங்க. அதாவது மனதுக்கும் அறிவுக்கும் என்ன பேதம்?
என்றால் அறிவு கூட்டல் அனுபவங்களே மனம். மனதிலிருந்து அனுபவங்களை கழித்து விட்டால் அறிவு. So consciousness plus experiences equal to mind. Mind minus experiences equal to consciousness, அறிவு. எனவே இந்த மனம் உலகம் தோன்றிய காலத்திலிருந்து, ஜீவன்கள் தோன்றிய காலத்திலிருந்து, மனிதனாக வந்த காலத்திலிருந்து, நாம வந்து வாழ்கின்ற இத்தனை ஆண்டுகள் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையே 4 அலகுகளில் தான் அமைந்திருக்கிறது. காலை எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? நேரம். ஆபீஸ் எங்க இருக்கு? 10 மைல் தூரம். எவ்வளவு நேரம் ஆகும் போறதுக்கு? கார்ல போன இவ்வளவு நேரம், சைக்கிள்ல போன இவ்வளவு நேரம். அங்க போய் என்ன செய்ய போறோம்? உற்பத்தி, சேவை. பிறகு வீட்டுக்கு வர போறோம். இப்படி எல்லா அனுபவங்களுமே இந்த உலகிலே 4 அலகுகளை மையப்படுத்தி கொண்டவைதான். இப்படியே வாழ்ந்து பழகிய மனசு, இந்த 4 அலகுகளிலேயே வாழ்ந்து பழகிய மனம், இதை வைத்துக்கொண்டே எல்லா கணக்கும் போடுறோம். இதை வைத்துக்கொண்டே எல்லா கணக்கும் போடுறோம். மனம் வைத்து போடுகின்ற கணக்குக்கு மனக்கணக்குன்னு சொல்றோம் இல்லையா? எல்லா எண்களுக்கும் மனமே கணக்கு போட்டு விடை காண முடியுமா? அது இன்றைய காலகட்டம் பார்த்தீங்கன்னா 5 5 10 என்பதற்கு கால்குலேட்டர் வச்சு 5 அடிக்கிறார், மறுபடியும் பிளஸ் அடிக்கிறார், மறுபடியும் 5 அடிக்கிறார். 10 ரூபாய் கொடுங்க சார். ஆனா 5 5 10 கூட நீ கத்துக்கலையா? அது எதுக்கு கத்துக்கிட்டாதான் கால்குலேட்டர் இருக்குல்ல. அப்போ இன்றைக்கு விஞ்ஞானம் வளர வளர எதுவுமே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. கருவியை பயன்படுத்த தெரிந்தால் போதும். ChatGPT எப்படி யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளவு விஞ்ஞானம், மருத்துவம் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். எங்கேயும் போக வேண்டியதில்லை. ஆங்கிலம் கத்துக்கணுமா? அதுவும் தேவையில்லை. எது சொந்த மொழியோ அதிலேயே எல்லா விஷயங்களும் தெரிந்து கொள்ளலாம். இப்படி கருவிகள் துணை வந்தாலும் எல்லா கருவிகளும் 4 அலகுகளை மையப்படுத்தியதுதான். ஒவ்வொரு கருவியிலேயும் அதுக்குன்னு பருமஞ்சு இருக்கும், அதுக்கும் இடம் இருக்கு, அதுக்கு இயக்க வேகம் இருக்கு, ரேம், ஜிபி, கெப்பாசிட்டி, ஸ்பீடு எல்லாம் இருக்கு. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. அதுக்கு மேல வேலை செய்யாத டெட், மறுபடியும் புது செல்போன் வாங்கணும். இப்படி எல்லாமே கருவிகளோ மனிதர்களோ ஜீவன்களோ எல்லாமே 4க்குள் அடக்கம். அதனால்தான் பிரம்மாவுக்கு 4 தலைகள் 4 முகம்னு வச்சாங்க. இப்படி இதுல நம்ம பேதப்படுத்தி பார்க்கிறோம். அவர் எப்படி, இவர் எப்படி, அந்த பொருள் எப்படி, இந்த பொருள் எப்படி, இது மதிப்புக்குரியது, மதிப்புக்கு இல்லாதது, பேதப்படுத்தி பேதப்படுத்தி அதுக்கு ஒரு வேல்யூவேஷன், மதிப்பை தந்து மதிப்பதோ, குறைந்து பதிப்பதோ, அவமதிப்பதோ, இப்படி எல்லாம் விஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் எல்லா பொருள்களுடைய கணக்கை கணித்து பார்த்தோம் என்று சொன்னால் எல்லாமே 4க்குள் அடக்கம். எல்லாமே 4க்குள் அடக்கம். இந்த 4லிருந்து எது மூலம் 2, 2க்கு மூலம் 1. இப்படி இயங்குகின்ற அறிவுக்கு இவை 4ம் கடந்த இயக்கமற்ற மெய்ப்பொருள். இயக்கம் முதலில் வந்ததா இல்ல இருப்பு முதலில் இருந்ததா? இயக்கத்திலிருந்து இருப்பா, இருப்பில் இருந்து இயக்கமா என்றால், இப்போ பல பொருட்களை, வாகனங்களை நாம் பயன்படுத்துகின்றோம். பயணம் செய்கின்ற போதுதானே வண்டி ஓடுகிறது. அது வரைக்கும் நின்று கொண்டுதான் இருக்கிறது. அப்ப இருப்பில் இருந்துதான் இயக்கம் பிறக்கிறது, ஆக்சலரேஷன், வேகம் பிறக்கிறது.
எனவே இயக்கம் இருப்பு இரண்டிலே எது முதன்மை மூலம் என்றால் இருப்பே மூலம். அசைவற்ற இருப்பே மூலம், சூன்யமே மூலம். இப்ப சூன்யம் என்றால் ஒன்றும் இல்லாதது என்று நாம் பொருள் கொள்கிறோம். சூன்யம் என்ற ஒன்றும் இல்லாத ஒன்று கிடையாதுங்க. வேக்குவம் சொல்றோம் இல்லையா, அது இந்த பூமியில உலகத்துல எங்கேயாவது கிரியேட் பண்ண முடியுமா பாருங்க? சாத்தியம் இல்லை. ஹைட்ரோஜனை பிரிக்கவே முடியாது, காற்றிலிருந்து ஹைட்ரோஜன் பிரிக்கவே முடியாது. நாசால ஒரு சோதனை செய்தார்கள், இந்த கிராவிட்டி பிரின்சிபிள். அதை சோதனை செய்த போது இயல்பு காற்று வெளியிலே சோதிக்கின்ற போது ஒரு கிரிக்கெட் பந்து அது எடைக்கு தகுந்தாற் போல் மேலிருந்து நேர வேகமா வந்து கீழே வந்து கார்ட்போர்டு உடைச்சு ஓட்டையாய் உள்ள போயிடுச்சு. மறுபக்கத்துல ஒரு இறகு ஃபெதர், அது அப்படியே காற்று மேய்ந்து கொண்டு மெதுவா கீழே வருது. சரி, இப்போ அந்த அறையிலிருந்து ஆக்சிஜன் முழுவதும் நீக்கிடுறாங்க. வெளியே அந்த போர்டு இருக்கு, டி ஆக்சிஜனைஸ்ட் சேம்பர், ஆக்சிஜன் நீக்கப்பட்ட அறை, வெளியே போர்டு இருக்கு. இப்ப அதே போல ரெண்டு பொருளையும் ஒரே நேரத்துல கீழே விடுகின்ற போது, கிரிக்கெட் பந்தும் சரி இறகும் சரி, ரெண்டும் அப்படியே மிதந்து கொண்டு மெதுவாக கீழே இருக்கிறது ஒரே வேகத்தில். அப்போ கிராவிட்டி ஈர்ப்பு என்பது இல்லை, இது தள்ளு விசை, மேலிருந்து ஒன்று தள்ளுகிறது. அதனால் இன்றைய விஞ்ஞானம் என்ன மாற்றம் செய்திருக்கிறது என்றால் நியூட்டன் விதியை மாற்றி இருக்கிறது. இதுவரைக்கும் பூமிக்கு ஈர்ப்பு விசை என்று சொல்லி வந்த விஞ்ஞானம் இப்போது என்ன சொல்கிறது? மாற்றம், ஈர்ப்பு விசை என்பதே கிடையாது, எல்லாமே சூழ்ந்து அழுத்துகின்ற விசைதான். இது எப்படி? இது மரத்துல ஆப்பிள் தொங்குச்சு, பூமி இழுத்ததுனால ஆப்பிள் கீழே வந்துச்சு. இப்ப என்ன சொல்றாங்க? பூமி இழுக்கல, மேலிருந்து ஒன்னு அழுத்துச்சு, ஆப்பிள் பிடிக்கிட்டு கீழே வந்துருச்சு. இதே மாதிரி இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். இந்தியாவை அடிமைப்படுத்திய பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவிலிருந்து பல செல்வங்களை எல்லாம் அவங்களுடைய நாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. இதுக்கு என்ன பேரு? கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. நம்ம நாடு செல்வத்தை அவங்க எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம மந்திரிகள்லாம் நிறைய லஞ்சம் வாங்கி கொண்டு போய் லண்டன்ல வச்சுட்டு வராங்க. இப்போ இதுக்கு என்ன பேருங்க? முதல்ல அவனை எடுத்துட்டு போனான், அப்ப அடிமை நாடுன்னு சொன்னோம். இப்ப நீங்களே கூட வச்சுட்டு வர்றீங்க, ரெண்டும் ஒரே வேலை தானே. அவன் பிடிக்கிட்டு போனா என்ன, நீ போய் வச்சுட்டு வந்தா என்ன, ரெண்டும் ஒண்ணு. இது மாதிரிதான் கிராவிட்டி அண்ட் சரௌண்டிங் பிரஷர் ஃபோர்ஸ். இழுத்தா என்ன, தள்ளுனா என்ன. இப்போ சில புகை வண்டி பார்த்தீங்கன்னா மிக நீண்ட தொடராக இருந்தால் அங்கங்க ஒரு என்ஜின் இடையில பண்ணுவாங்க. இப்போ இங்க எல்லாம் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு ட்ரெயின் போகும். குட்ஸ் எல்லாமே குட்ஸ் தான், இங்கே பேசஞ்சர் ட்ரெயின் கிடையாது. அப்போ இடையில இடையில ஒவ்வொரு என்ஜின் இருக்கும். இப்போ 2 என்ஜினுக்கு இடையில போகிஸ் இருக்கு. முன்னாடி என்ஜின் இழுக்குதுன்னு சொல்லுவோம், பின்னாடி என்ஜின் தள்ளுது அப்படிங்கிறோம். அப்போ வண்டி 2 திசையிலேயே போகுது. அப்ப முன்னாடி இருக்கிற போது அந்த இடத்துக்கு இழுக்கிறது சொல்றோம், பொருளுக்கு பின்னாடி வந்து நின்னா தள்ளுதுன்னு சொல்றோம். விசை ஒன்று தானே, விசை ஒன்று தானே. அதே போல இங்கே 4, 2, 1 அந்த அழுத்தம் என்ற உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே அதை அறிகின்ற போது பேதங்கள் எல்லாம் கலைந்து போகும். அப்போ அத்வைத்தம் அது ஒன்றுதான், இறைவனை தவிர இங்க வேற எதுவுமே கிடையாது.
எல்லாமே அந்த சுத்த வெளியாகிய ஒரே பொருளின் தரமாற்றங்கள், தன்மாற்றங்கள், வேற எதுவுமே கிடையாது. அப்ப நாமும் அதே அம்சம்தான். அப்ப இறைவன் சொல்லிக்க முடியுமா? ஏன் முடியல? இப்ப மனிதர்கள் எல்லாரும் ஒண்ணா? ஒரு குடிகாரன் மது அருந்தி சாக்கடையில விழுந்து கிடக்குறான். ஐயோ தெய்வம் சாக்கடை கிடக்குதுன்னு போய் அதை தூக்கி மேல விட முடியுமா அவரை? ஏன் ஒதுங்கி போவோம்? அப்போ பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும், ஆனால் சிறப்பு ஒவ்வா செய் தொழில் வேற்றுமையான். அதன் தகுதி தராதரம் இருக்கு பாருங்க. அதனால் பேதப்படுகிறோம். பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும், ஆனா அதுல பேதம் இல்லை. வளர்ப்பிலே, அனுபவத்திலே, பக்குவத்திலே பேதப்படுகிறோம். அது எல்லாமே 4 டைமென்ஷன். இதை கழித்து விட்டோம் என்று சொன்னால் எல்லாம் ஒரே மூலத்திலிருந்து வந்த வேறு வேறு தோற்றங்கள். வேறு வேறு தோற்றங்கள். அதுதான் அறிவின் தெளிவு. நம்மிடையிலே சிற்றறிவாக, பற்றறிவாக, கற்றறிவாக இருக்கின்ற பகுத்தறிவு. இதன் மூலப்பொருள் ஒற்றை அழகு உள்ள ஈர்ப்பு மட்டுமே உள்ள பேரறிவு. அதிலிருந்து வந்த பரிணாமத்தில் 6 அறிவு வரைக்கும் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. வேதம் ஒன்றும் இல்லை, ஒரே மூலப்பொருள். அப்ப இந்த அறிவு எதுக்கு தேவை என்றால், பேதம் கடந்த நிலைக்கு போக வேண்டும் என்றால். ஏன் போகணும்? பேதங்கள் பார்க்கின்ற போதுதானே செல்வந்தன், ஏழை, பண்டிதன், பாமரன் இல்லையா? எத்தனை பேதங்களை வைத்திருக்கிறோம். ஜாதி, மதம், குலம், கோத்திரம், இனம், மொழி, நாடு, எத்தனை பிராண்ட், எத்தனை பிரிவினைகள் வச்சிருக்கிறோம். பிரிக்க பிரிக்க பகை பெருகும். பிரிக்க பிரிக்க பகை பெருகும். இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது என்ற பகை பெருகும். பகை வந்த பிறகு நிம்மதி எங்க? பாதுகாப்பு எங்க? எனவே ஏன் இந்த அத்வைத தத்துவம் தேவை என்றால், எல்லோரும் நட்பு நலத்தோடு வாழ வேண்டும். உலக மக்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் ஒத்து உதவி மகிழ்வாக வாழ வேண்டும் என்றால், எல்லோரும் சமம், ஆதியிலே சமம், வாழ்க்கையிலையும் சமமாக வேண்டும். வாழ உள்ளோர் அனைவருமே ஒன்று கூடி வகுத்திடுவோம் ஒரு திட்டம் வளமாய் வாழ. அந்த அறிவுக்கு அடிப்படை அத்வைத்தம். வேற எந்த வகையிலையும் உலக சமாதானம், சமத்துவம் வந்து சேரவே சேராது. அதனால் அறிவிலே தெளிவு பெறுவதே வாழ்க்கையின் நோக்கம். அப்படி அறிகின்ற போது அடுத்தது என்ன? இயல்பும் உயர்வும். இயல்பும் உயர்வும். அறிவை உணர்ச்சி வெல்வது இயல்பு. அறிவால் உணர்ச்சியை வெல்லுவது உயர்வு. இப்போ அத்வைதத்திலிருந்து வந்தாச்சு, துவைதமாகி இப்ப மல்டி வைதம். எத்தனை பிரிவு என்று கணக்கெடுக்க முடியாத அளவுக்கு பிரிவுகள். என கிட்டத்தட்ட எத்தனையோ நூற்றுக்கணக்கான மதங்கள் இருப்பதாக நீங்க கூகுளையோ சாட்ஜிபிட்டியோ கேட்டீங்கன்னு சொல்லும். இத்தனை மதங்கள் இருக்கின்றன. அது முக்கியமான மதங்கள் 3ன்னு சொல்லுவோம். அது போக கிளை மதங்கள், சின்ன சின்ன மதங்கள் நூற்றுக்கணக்கில் இருக்கு. அதுல வழிபாட்டு முறைகள் இந்து இருந்துச்சுன்னா ஒரு முறையா இருக்கு, இங்க 3000 முறைகள் இருக்கும். அதே போல கிறிஸ்தவம் இருந்துச்சுன்னா அங்க 3 முறைகள் இருக்கும். இஸ்லாம் சொன்னா அங்கே 2 முறைகள் இருக்கும், சன்னீசியா. இப்படி எங்கே போனாலும் அரசியல் கட்சிகள் போல பிரிவுபட்டு பிரிவுபட்டு பின்னப்பட்டு எல்லாம் பகை வளர்ப்பதற்குத்தான் தயாராகின்றனவே தவிர பகை நீக்குவதற்கான மார்க்கம் இன்னும் உலகில் வந்து சேரவில்லை. அதனால் இந்த ஏற்றத்தாழ்வுகள், வளர்ந்த நாடு, வளராத நாடு,
இப்படி எத்தனையோ பிரிவினைகள். சரி, இயல்பும் உயர்வும். இப்ப எது இயல்பு, எது உயர்வு? எவ்வழி உறைவது உலகம், அவ்வழி உறைவது அறிவு என்று வள்ளுவர் சொல்லிட்டார். இன்னொரு கவியில சொல்ற போது, உலகத்தோடு ஒட்ட உலகல் கல்லார், பல கற்றும் அறிவிலாதார்ன்ட்டார். இப்ப இது இயல்பு விளக்கம் என்ன? உலகத்தில் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்களோ அது மாதிரி இருந்துட்டு போக வேண்டியதுதான். நான் தனியா உலகத்தை திருத்துறேன் அப்படி இப்படின்னு கிளம்பினா அடிபட்டு உதவர் சாக வேண்டியதுதான். எல்லாரும் இப்படி போறாங்க, போயிட்டு போக வேண்டியதுதான். நாம் என்னத்தை திருத்துறது என்று ஏமாறுவதும் ஏமாற்றுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாழ்க்கை முறையாகவே வாழ்கின்ற உலகம். இது இயல்பு. சரி, இந்த இயல்பின் விளைவு என்ன? யாரும் நிம்மதியா இல்லை. லட்சக்கணக்கான கோடி செல்வம் உள்ளவனும் நிம்மதியா இல்லை, பிச்சைக்காரனும் நிம்மதியா இல்லை. இதுல நிம்மதி என்பது செல்வத்தால் பெற முடியாது என்பதும் யாரும் சிந்திக்கல. அதனால அவனை போல் செல்வந்தனாகிவிட்டால் நாம சுகமாக சௌரியமா இருக்கலாம். அவரை போல் மந்திரியாகிவிட்டால் நாம அதிகாரத்தோடு சுகமா செல்வத்தோடு இருக்கலாம். அப்படி என்றால் இன்னைக்கு உலகில் உள்ள அதிகாரிகளும் செல்வந்தர்களும் துன்பத்தின் சாயலே இல்லாமல் நிம்மதியாக சுகமாக வாழ்கிறார் என்று சொன்னால், நாம் அந்த இடத்துக்கு போய்விட்டால் நமக்கும் அது சாஸ்வதம் என்று நம்பலாம். ஆனால் யதார்த்தத்தில் பார்க்கின்ற போது விரலுக்கு தகுந்த வீக்கம் என்பது போல அவனவனுக்கு பிரச்சனை. பிச்சைக்காரங்க சாப்பாடு பிரச்சனை சொன்னா, கோடீஸ்வரனுக்கு ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு 10 கோடி பணம் தேவையா இருக்கு, ஒரு பிரச்சனை. யாருக்கு இல்லை பிரச்சனை? அளவே பேதம். இதை புரிந்து கொண்டால் எந்த செல்வத்தை அடைந்தால் சுகம் நினைக்கிறோமோ அந்த செல்வந்தனே சுகப்பட முடியாத போது நாம் அங்கே போனாலும் இதே நிலைதான். அப்ப செல்வத்தால் சுகம் கிடைக்காது என்பது ஒரு விடை. உயர்ந்த பதவி, அதுல உள்ள பல சிக்கல்கள். தூங்க கூட நேரம் இருக்காது, குடும்பத்தை கவனிக்க நேரம் இருக்காது. நீங்க திரைப்பட நட்சத்திரங்கள், அரசியல் தலைவர்கள், எங்க குடும்பத்தெல்லாம் பாருங்க. மனைவி ஒரு மாதிரி முறை தவறி போயிருப்பாங்க, குழந்தைகள் ஒரு மாதிரி எல்லாம் வழி தவறி போயிருப்பாங்க. எத்தனை பிரபலங்கள், செலிபிரிட்டிஸ் இது மாதிரி வாழ்க்கை இருக்கு அப்படின்றத பாக்குறோம் இல்லையா? அப்ப அந்த பரபரப்பான வாழ்க்கைக்கு ஏன் போட்டி போடுவானே? So satisfied life is more valuable than successful life. இதுதான் இறைவன் தந்த வாழ்க்கை நமக்கு, satisfied life. அப்ப அந்த திருப்தி, நிறைவு என்பது எங்க வரும் என்றால், இன்பம் துன்பமே மாறி மாறி துய்த்து கொண்டிருந்தால் வந்து சேராது. இவற்றை கடந்த அமைதி நிலையை அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதில் ஆழ்ந்து போக போக பேரின்பத்தை, சமாதியை அடையலாம். அதுதான் வாழ்க்கையின் நோக்கம். எவ்வளவு பெரிய சுகம் என்பதை வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒன்று அந்த பேரின்பம். அதனால் அந்த அறிவை அடையாத வரைக்கும் இங்கே பேதங்கள், இயல்பும் உயர்வும் ஒரு போராட்டம். இந்த போராட்டத்திலே 4 வகைகள்: பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பங்கள். பொருளும் புகழும் செல்வாக்கும் எதுக்காக? இந்த புலன் சுகத்தை அளவுக்கு அதிகமாக தூக்கி வேண்டும் என்றால் இந்த உலகத்துல ஒண்ணு அதிகாரம் இருக்கணும் அல்லது பணம் இருக்கணும். ரெண்டும் சேர்ந்து இருந்தா ரொம்ப சௌரியம்.
எந்த தவறு செய்தாலும் தண்டனை கிடையாது. உதாரணம் தமிழ்நாட்டு அரசியல். எல்லா பாவத்தையும் செய்வான். இது வரைக்கும் எவனும் சிறைக்கு போனதாக இல்ல. சும்மா செய்தி போட்டிருப்பான். ஏதோ இன்னைக்கு கைது பண்ண போறாங்க, நாளைக்கு கைது பண்ண போறாங்கன்ட்டு. நீ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் செய்தியை போடுப்பா. என்னவோ தினமும் போட்டுக்கிட்டு கைது பண்றேன். நாங்க அதெல்லாம் சினிமாவில் தானே பார்த்து சந்தோஷப்பட முடியும் இல்லையா? தவறு செய்தவன் தண்டிக்கப்பட்டதாக திரைப்படத்துல பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறோம். ஏன்னா நிஜத்துல பார்க்க முடியாது. ஸோ எவன் தண்டிக்கப்பட மாட்டாங்க. எந்த அரசியல்வாதியும் தண்டிக்கப்பட்டதாக எங்கே பார்த்துருக்குறோம்? ஏதோ சின்ன ஒரு டூர் போயிட்டு வருவாங்க, 2 வருஷம் 1 வருஷம் ஒரு டூர் போயிட்டு ஊர் சுற்றிட்டு வருவாங்க, அவ்வளோதான். நமக்கு தான் ஜெயிலுக்கு போன மாதிரி இருக்கும். அதனால இந்த மூன்றுமே இந்த புலன் சுகத்திற்கு துணை செய்பவை. பொருள், புகழ், செல்வாக்கு மூன்றும் இதற்கு துணை செய்பவை. அப்ப புலன்கள் தான் நம்மை ஆளுமை செய்கின்றன. அதனால் அறிவை உணர்ச்சி வெல்லுவது இயல்பு. இந்த 5 புலன்களும் அறிவை வெல்வது மிக இயல்பு. சில கடந்த கால செய்திகளை பார்த்தோம் என்று சொன்னார், மடாதிபதிகளே சிக்கல்ல மாட்டிக்கொண்டு சிறைச்சாலை, நீதிமன்றம் போன காட்சிகள் உண்டு இல்லையா? அப்போ ஏன் தவறு செய்தார்கள் என்றால், மனித உடல் என்பது உணர்ச்சிகளின் வழக்கப்பட்டது தானே. உங்களை யாரு பிரம்மச்சரி இருக்கணும்னு சொன்னாங்க? ஆன்மீகத்திற்கு பிரம்மச்சரியம் என்பது அளவுகள் என்று யார் சொன்னாங்க? வள்ளுவர் வாசுகியோட வாழ்ந்துதான் திருக்குறள் என்ற அற்புதமான உலக பொதுமறையை தந்து சென்றார். அதே போல ரிஷிகளும் ரிஷி பத்திரோடு வாழ்ந்ததாகத்தான் நமக்கு இதிகாசங்கள், புராணங்கள் பேசுகின்றன. ஏதோ ஒரு சில பேர் உறவு, நட்பு என்பது தொண்டு வாழ்க்கைக்கு சற்று தடை என்பதனால் என்னை நான் உலக நல தொண்டனாக உலகத்துக்கு அர்ப்பணித்து விட்டேன் என்று பிரம்மச்சரியாக இருந்தார்கள். சுவாமி சித்பவானந்தா, ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், வள்ளல, இப்படி ஒரு சிலர், இயேசுபிரான், இது போல் ஒரு சிலர் தனியாக இருந்து சேவை செய்திருக்கிறார்களே தவிர பெரும்பான்மையான ஆன்மீக ஞானிகள் எல்லோருமே இல்லறத்தில் இருந்து தானே ஞானம் பெற்றிருக்கிறார்கள். அப்போ அது வேண்டாம் என்று உங்களுக்கு யாரு சொன்னாங்க? அப்ப இதெல்லாம் போலித்தனமான துறவு. கூட ஒழுக்கம் என்றால் வலு பெருந்தகை. அது எப்படின்னா, வள்ளுவர் சொல்றாரு, நீங்கள்லாம் கல்யாணம் பண்ணிப்பீங்களா? நாங்க பண்ண மாட்டோம். நீங்களாம் 8 மணிக்கு எந்திரிப்பீங்களா? நாங்க 4 மணிக்கு எந்திரிச்சிருவோம். நீங்களாம் இப்படி சாப்பிடுவீங்களா? நாங்க அப்படி சாப்பிட மாட்டோம். நீங்க இதெல்லாம் சாப்பிடுவீங்களா? நாங்க அதெல்லாம் சாப்பிட மாட்டோம். அதாவது நீங்க எந்த ஒரு அமைப்புக்காவது போங்க, நாம செய்வதை சரி என்று ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு முறை வேற ஒரு அமைப்பு சும்மா வேடிக்கை பார்க்கலாமேன்னு ஒரு 3000 ரூபாய் கட்டி 2 நாளா 3 நாளா போனேன். அவர் குளிக்கிறதுக்கு பத்தி ஒரு ரகசியம் சொல்றார். ஆதியில நம்ம எல்லாம் ஆத்துல தான் இறங்கி குளிச்சுக்கிட்டு இருந்தோம். அது மாதிரி குளிக்கும் போது முதல்ல பாதத்தை நனைச்சுக்கணும், அப்புறம் முழங்கால் வரைக்கும் நனைக்கணும், அப்புறம் தான் தலையில் ஊற்றிக்கணும். அப்ப அருவியில குளிச்சவங்கள எப்படி குளிச்சாங்க? ஆத்துல குளிச்சவன் கால் தான் முதல்ல பட்டது, அருவியில குளிச்சவன் தலையில குளிச்சானா? இது மாதிரி எதையாவது புதுசா சொல்றேன்னு சொல்லி கோட்டம் சேர்க்கிற வேண்டியதுதான். இது போல நம்ம செய்வதை சரி என்று சொல்பவர்களே கிடையாது. அது இப்படி திருத்திக்கணும், இப்படி திருத்திக்கணும், இப்படி செய்யக்கூடாது, இது தப்பு.
கேலண்டரை இந்த திசையில் மாற்றக்கூடாது. ஏன் தெரியுமா? இப்படித்தான் விஞ்ஞானிகள் இருக்கிறாங்களே தவிர நாம் செய்வதே சரி என்று இருக்க மாட்டாங்க. அதுல உச்சம் தொட்டவர்கள் இந்த பூசாரிகள், மடாதிபதிகள். ஏதோ இவங்க தான் எல்லாம் தெரிஞ்சிட்ட மாதிரியும் ஆகம விதி ஆகம விதின்னு. ஆகமம்னு என்னன்னு சொல்லுப்பா. அது சொல்ல உங்களுக்கு புரியாது. புரியுதா இல்லையா அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல சொல்லு. எங்க தெரிஞ்சதுன்னு சொல்றதுக்கு. அப்போ தெரியாது என்பதை உங்களுக்கு புரியாதுன்னு சொல்லிக்கிட்டே போக வேண்டியதுதான். ஓஷோ அழகா சொல்லுவார். ஒரு அன்பர் வந்தார் ஓஷோ கிட்ட. எல்லாரும் என்ன முட்டாள் முட்டாள்னு கிண்டல் பண்றாங்க சாமி, நானும் ஒரு அறிவாளியும் காட்டிக்கணும், அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்களேன் அப்படின்னு. அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை, இங்க வா சொல்லுங்க. யார் எது சொன்னாலும் தப்புன்னு சொல்லு. முதல் பாடம் என்ன? யார் எது சொன்னாலும் தப்பு அப்படின்றது. எது சரின்னு கேட்டா சொன்னா உனக்கு புரியாதுன்னு சொல்லிடு, அவ்வளவுதான் உபதேசம் போ அப்படின்ட்டார். அவரு போயிட்டு ஒரு வருஷம் கழிச்சு வர்றார், ஒரே பெரிய கூட்டம். ஓஷோ கிட்ட வந்து, சாமி எனக்கு தெரியுதா, எத்தனை பேர் வர்றாங்க போறாங்கப்பா, யாரை நான் நினைவு வச்சுக்க முடியும், கதையை சொல்லு. நான் போன வருஷம் உங்ககிட்ட வந்தேன், இந்த பிரச்சனைக்கு நீங்க இப்படி தீர்வு சொன்னீங்க, நான் அப்படியே ஃபாலோ பண்ணேன், எனக்கு பாரு எனக்கு எத்தனை செடர்கள் பின்னாடி வந்திருக்காங்க பாருங்க வெளியே அப்படின்னாராம். இதுதான் இங்க இருக்கிற மடாதிபதிகள் வேலை. எது செய்தாலும் தப்புன்னு சொல்லுவாங்க, எது சரின்னு கேட்டா சொன்னா உனக்கு புரியாதுன்றவாங்க. இப்படித்தான் மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறது. ஆனால் ஆகம விதி ஆகம விதி என்ன ஆகமம் சொல்லுது சொல்லுங்களேன். ஆகம விதி என்பது தெய்வ நீதி. காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம். ஆகமம் என்பது தெய்வம், ஆகம விதி என்பது தெய்வ நீதி. இவ்வளவுதானே. இதுல என்ன ரகசியம் இருக்கு, என்ன மறைபொருள் இருக்குது, யாருக்கு புரியாது இது, சொல்ல வேண்டியது தானே. அதனால் இதெல்லாம் இந்த பொருள் புகழ் செல்வாக்கு புலன் இன்பத்தில இருந்து விடுபடுவது அவ்வளவு எளிது அல்ல, அவ்வளவு எளிது அல்ல. அது என்ன செய்யணும், புலன்களை ஒடுக்கணும்னு சொன்னாக்க உண்டி சுருங்குதல் ஞானிக்கு அழகு என்பார்கள். உண்டி சுருங்குதல் ஞானிக்கு அழகு. குறைவா சாப்பிடணும். அதாவது செல்வத்துக்கும் உணவுக்கும் ஒரு கணக்கு இருக்குதுங்க. செல்வத்துக்கும் உணவுக்கும் ஒரு தொடர்பும் கணக்கும் இருக்கு. ஆகாறு அளவிட்டது ஆயினும் கேடு இல்லை, போகாறு அகலா கடை. இது செல்வத்துக்கு. எவ்வளவு வருமானம் வருகிறதோ அதுக்குள்ளதான் செலவை வைத்துக் கொள்ள வேண்டும். இது செல்வத்துக்கான இலக்கணம். அதே போல எவ்வளவு உயிர் சக்தி இந்த உடம்பில இருந்து உழைப்புக்காக மற்ற புலன்களுக்காக செலவாகிறதோ அந்த அளவுக்கு தான் உணவு சாப்பிடணும். இந்த 2 ரேஷியோ சரியா இருந்து வச்சுக்கல, உடம்புல வியாதியும் வராது, பொருளாதார பற்றாக்குறையும் இருக்காது. இதுதான் பேலன்ஸ் ஸ்டேட் ஆஃப் லைஃப். ஆனா உணவு அப்படி கண்டுபிடிக்க முடியுதா? இன்னும் சொல்ல போனா உழைப்பவர்களை விட உழைக்காதவர்கள் தான் அதிகமா சாப்பிடுறோம். உழைப்பவன் நேரம் இல்லை, வசதியும் இருக்காது கண்ட சாப்பிட்றதுக்கு. வசதி வருகின்ற போது உழைப்பு குறைவு, எதை நினைச்சா உடனே வாங்கி சாப்பிட முடியும். அப்ப எல்லா வியாதிகளும் உணவுல தான் வருது. எனவே 5 புலன்கள் அறிவை ஆளுமை செய்வது மிக இயல்பு, மிக சாதாரணம். அதுல ஒரு உயர்வும் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, நான் மனதளவில் எப்பவுமே இளமையா இருக்கிறேன் அப்படிம்பாங்க. ஏய், மனமே இளமைதான்ப்பா. மனம் என்ற சொல்லே, மைண்ட் இஸ் எ நாவல், மனம் ஒரு புதினம். மனசுக்கு முதுமையே கிடையாது, மனசுக்கு முதுமையே கிடையாது. இதுல என்ன பெரிய சாதனை செஞ்சிட்டீங்க மனசெலவில் இளமையா இருக்கிறேன்னு? வயதாக ஆக ஆக மனம் முதுமை அடைய வேண்டும், இதுதான் சாதனை.
மனம் முதுமை அடைந்தால் உடலின் முதுமையை மனம் ஏற்றுக்கொள்ளும், உடலின் இயலாமையை மனம் ஏற்றுக்கொள்ளும். மனம் முதுமை அடையவில்லை என்றால், அந்த காலத்துல எப்படி இருந்தா தெரியுமா, அந்த காலத்துல நான் இப்படி எல்லாம் செஞ்சேன் தெரியுமா, இப்பதான் ஒண்ணுமே முடிய மாட்டேங்குது, என்ன உடம்பு போ, ஏன் என் உடலையே நான் வெறுப்பதற்கு காரணம் என்ன என்றால் ஏற்க முடியாமை. மனம் என்ற இளமை உடலின் முதுமையை ஏற்க மறுக்கிறது. அதனால மனம் புதுமையாக இருக்கிறது ஒன்றும் பெரிய அதிசயம் கிடையாதுங்க. மனம் முதுமை அடைவதுதான் சாதனை. வயதுக்கு தகுந்த மாதிரி மனசும் முதுமை அடையணும். அதனால தான் என்ன சொல்லுவாங்க, மேன் ஏஜ் மெண்ட், இந்த 3 சேர்த்துனால மேனேஜ்மெண்ட். அப்ப உடல் முதுமை அடைவது போல அறிவும் உயர்வு பெற வேண்டும், மனம் பக்குவம் அடைய வேண்டும். அப்ப இயல்பிலிருந்து உயர்வை தொடுவதுதான். அப்படி வயதுக்கு தகுந்த பக்குவம் இல்லை என்றால் அவர்களை திருத்தி அமைக்க வேண்டிய கடமை ஏற்கனவே அந்த நிலைக்கு போனவர்களுக்கு உண்டு. ஸோ மேனேஜ்மெண்ட் சொன்னா நாம் என்ன நினைக்கிறோம், அடுத்தவங்களை மேய்க்கிறதுன்னு நினைக்கிறாங்க. மேன் ஏஜ் மெண்ட். அப்படி தானா மெண்ட் ஆகலைன்னா he should be amended. For that he should be demanded. If not, he should be commanded. ஸோ இப்படி அந்த அறிவின் பக்குவமே நிர்வாகம், அறிவை அறிந்தவர்களே நிர்வாகத்திற்கு தகுதி உள்ளவர்கள். இதெல்லாம் இலக்கணம், வாழ்க்கையின் இலக்கணம். அப்படி அறிவை உணர்ச்சிகள் வெல்வது இயல்பு, அறிவால் உணர்ச்சி வெல்வது உயர்வு. அதுதான் இயல்பும் உயர்வும் என்ற 2 வரி கவி. வாழ்க்கை ஐயா, நிறைய சேர்த்துள்ளோம். ஓகே, வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். இன்று 2 கவிதைகள், சிறிய கவிதைகள் பார்த்திருக்கின்றோம். தெளிவான விளக்கம் ஐயா, சிறப்பு. மிக்க நன்றிகள். நன்றி ஐயா, அனைவருக்கும் நன்றிகள். இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். அன்பர்கள் ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்பினா அல்லது கருத்துக்களை பெருமாற விரும்பினா இப்பொழுது கைகள் உயர்த்தி கேட்கலாம். நான் ஆரம்பித்து வைக்கிறேன் ஐயா. சொல்லுங்க ஐயா. இந்த முதல் கவிதையில இயங்குகின்ற பொருட்கள் தம்மை இடம்பெறுமன் காலம் இயக்கம் என்ற 4 வகையால் பேதித்து உணர்ந்து இயங்குகின்ற அறிவுக்கு இந்த 4ம் கடந்த இயக்கவிற்றமை பொருள் சூன்யம். கேள்வி இதில் இறைதுகள் அதுக்கு இடம்பெறும் காலம் இயக்கம் இருக்கு. அதுல 2 வருது. அது 2 டைமென்ஷன் ஐயா. அதுல பருமனும் இடம் மட்டும்தான் இருக்கும். இறைத்துகளுக்கு காலம் கிடையாது, ஒரு துகளுக்கும் இன்னொரு துகளுக்கும் இடையில தூரமும் கிடையாது. இறைத்துகள் குவியலன்னு சொன்னா அணுக்களை உருவாகி இருக்க முடியாது இல்லைங்களா? அணுக்களிலே கூட அந்த வேகம் குறைந்து புரோட்டான் வரும்போது தானே சேர்க்கை வருது. புரோட்டான் நியூட்ரான் சேர்ந்தா தானே சேர்க்கை. அதனால விரைவு இருந்தால் சேராது. அதனால இறைத்துகளை 1 என்ற தஞ்சிருக்கம் சுத்தவெளி, அது எழுச்சி பெற்ற பின்னம் துகளிலே பருமன் இடம் என்ற 2 அம்சங்கள். அது விண் ஆகிற போதுதான் விண்ணுடைய வெலாசிட்டி வேகம் அதிகமா இருக்கிறதுனால ஒரு விண் இன்னொரு விண்ணை பக்கத்துல நெருங்க விடாது. அப்ப தூரம் அமைகிறது. இந்த விண்ணிலிருந்து இயக்கத்துல விண் கரைசல் ஏற்படுகின்ற போது அதில் உள்ள இறைத்துகள் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வரும். அப்ப வேகம் குறைய குறைய அது புரோட்டான் நியூட்ரனா மாறி போயிடும். அப்ப என்ன, அது நெருங்க வருகிறது. ஒரு கட்டத்துல நியூட்ரானும் குவார்ட்ஸ் பார்ட்டிகளா மாறி காட் பார்ட்டிகளா திரும்ப மாறி போகும். அப்போ அந்த 4 என்பது முடிந்து 2க்கு வந்துடுது. அப்போ எப்போ ஒரு
சில கோடி துகள்கள் சேர்ந்து வின் ஆகிறதோ அது டைம் ஆஃப் பர்த் ஆஃப் தி எலக்ட்ரான். எப்போது நியூட்ரான்லேருந்து மீண்டும் குவார்ஸாக பிரிந்து காட் பார்ட்டிகளாக பிரிஞ்சு போகுதோ அப்போ டைம் ஆஃப் டெத் ஆஃப் தி எலக்ட்ரான். இப்போ ரெண்டும் கிடைப்பட்ட நீட்சி காலம் அதோடைய ஆயுள் காலம். அப்போ தூரமும் காலமும் அதில் 4 டைமென்ஷனாக வரும். ஸோ இறைநிலை 1, இறைத்துகள் 2, வின் 4, வின் முதல் அனைத்துமே 4. நன்றி ஐயா. அடுத்து ராதாமா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடனம்மா, சொல்லுங்கள். ஐயா உண்மை சுருங்குதல் பெண்டிற்கழகுன்னு தானே சொல்லுவாங்க. ஞானி கழகு உண்டி சுருங்க பழமொழி வந்து சொல்லுங்கம்மா. அந்த பழமொழி வந்து உண்டி சுருங்குதல் பெண்டிற்கு அழகு. மேபி ரிதமிக்கா வர்றதுனால சொன்னாங்க போல. ஸ்லிம்மா இருக்கிறதுக்காக சொல்லியிருப்பாங்க. ஏன்னா உண்டி அப்படிங்கிறதுக்கு வந்து உணவுன்னு தான் பொருள். உணவு எடுத்துக்கொள்ளுதல்னு பொருளா இல்லைன்னா உணவுதான் வயிறுன்னு பொருளா? ஏன்னா உணவு குறைஞ்சதுன்னா வயிறு சுருங்கிடும். நம்ம வந்து எப்படி சாப்பிடுறோம் உணவுனுடைய குவான்டிட்டின்னு அர்த்தமா இல்லைன்னா வயிறுன்னு அர்த்தமா? குவான்டிட்டி தான். குவான்டிட்டி ரெண்டுமே. குவான்டிட்டி சுருங்கினா கூட வயிறும் சுருங்கும். ரெண்டுமே சேர்ந்தது தான். நீங்க இப்போது உபவாசம் முடிக்கிற போது டைரக்டா சாலிட் ஃபுட் சாப்பிட மாட்டாங்கல்ல. ஆமா, முதல்ல ரசம் சாப்பிட்டு அப்புறம் கொஞ்சம் லிக்விட் டயட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் சாலிட் ஃபுட்டுக்கு வருவாங்க. அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, எனி ஃபூல் கேன் அப்சர்வ் ஃபாஸ்டிங், ஒன்லி இன்டெலிஜென்ட் கேன் பிரேக் தி ஃபாஸ்டிங் சொல்லுவாங்க. ஓகே. அதே மாதிரி ஐயா அறிவினுடைய பல இது சொன்னீங்க, ஜஸ்ட் அதை லிஸ்ட் அவுட் பண்ணுங்கயா. எதுமா? அறிவு வந்து பல விதமான அறிவு சொன்னீங்க, அதை லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. ஜஸ்ட் நாலேஜ் இது நுண்மான் நுழைப்புலன் அறிவு, மெய் அறிவு, ஆமாமா, பற்றறிவு, பட்டறிவுன்னா அனுபவ அறிவு, வேற என்னத்தீங்க? அதாவது 5 நிலை: இயல்பறிவு, அப்புறம் நுண்மான் நுழைப்புலன் அறிவு, தேர்ந்தறிவு, உள்ளுணர் அறிவு, மெய்யறிவு. தேர்ந்தறிவுன்றது நாலேஜ். ஓகே. உள்ளுணர் அறிவு இன்ட்யூஷன். விஸ்டம் வந்து மெய்யுணர் அறிவு. ஓகே. பர்ஸ்பிகாசிட்டி வந்து நுண்மான் நுழைப்புலன் அறிவு வந்து பர்ஸ்பிகாசிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது நம்மளா டெவலப் பண்ணிக்கிறது. இயல்பறிவு இயற்கையாவே நமக்கு, அது இயற்கையாக ஓரிலிருந்து 6 வரைக்கும் உள்ளக்கூடிய இயல்பறிவு. ஓகே. இப்ப கற்றறிவு, பட்டறிவு எல்லாமே தேர்ந்த அறிவுல வந்துடும். அது வந்து ஆமா, தேர்ந்தறிவு மட்டும் இல்லம்மா, பகுத்தறிவுல வந்து இயல்பறிவும் இருக்கும், பர்ஸ்பிகாசிட்டி சொல்லக்கூடிய நுண்மான் நுழைப்புலன் அறிவும் இருக்கும், நாலேஜ் சொல்லக்கூடிய தேர்ந்தறிவும் இருக்கும் பகுத்தறிவில். ஓகே. அது மட்டும் இல்ல, இந்த பகுத்தறிவு வைத்து கொண்டு இதை கத்துக்கிறாங்க பாருங்க, அதெல்லாமே கற்றறிவுன்னு ஒரு பேர் வரும். புலன் மீது பற்று இருக்கின்ற போது பற்றறிவு, அப்புறம் அந்த புலன் தூய்க்கிற போது சிற்றறிவு, சிற்றின்ப அறிவு. அப்போ பகுத்தறிவு, அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்கிறது. அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்கிறது. உள்ளுணர்வு அறிவுங்கிறது அது வந்து இந்த பகுத்தறிவு உயர்வு பெற்று அடக்கத்துக்கு வருகின்ற போது உள்ளுணர் அறிவாக உடல் கடந்து எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன்ல வரும். அந்த தூரதிருஷ்டி, அருள்வாக்கு, இதெல்லாம் இன்ட்யூஷன்ல வரக்கூடியதுமா. அதுக்கும் மெய்யுணர்வு அறிவுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா இது நுணுகி போகுது. ஆனா எந்த அளவுக்கு நுணுகுதுன்னு சொன்னா, ஃப்ரீக்வன்சி வந்து 13க்கு கீழே நுணுகி ஒரு 7 வரைக்கும் போகும். ஓகே. மெய்யுணர் அறிவு சொல்ற போது 0 வரைக்கும் போகும். ஓகே. அதாவது உணர்ந்த நிலை, இது வந்து உணர்ந்த அறிவு, அது உணர்ந்த நிலை. ஆமா, இன்னும் நுணுகி போனா உணர்வு நிலை.
ஓகே ஓகே. அந்த உணர்தல் அப்படின்றது கூட அந்த உணர்வு இயக்கம் நிலை கடைசி அதுவாகவே மாறி நிற்கிறது அதுவா மாறி மெய்யுணர்வு. நிற்கக்கூடிய நிலை. மெய்யுணர்வு. ஆமா. நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிம்மா, வாழ்க. மிக சிறப்பு. வாழ்க வளமுடன். நாங்கள் நிறைவு செய்வோம் ஐயா. செய்திருக்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இதுவரை நேரமும் ஞானக்களஞ்சிய கவிகளின் விளக்கங்கள் பாகம் 31 இந்த வகுப்பை சிறப்பாக நமக்கு நடத்தி தந்த முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களுக்கு கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பிலே அவரது நன்றிகளை தெரிவிப்பதோடு எல்லோருமாக இணைந்து ஐயாவை வாழ்த்துவோம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அவரின் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு